ஒரு மருந்து தான் தீர்வு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தவறான கருத்து. அதாவது மருத்துவம் அப்படி ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், அல்லது ஒரு வியாதியை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மருந்து கடையில் போய் மாத்திரை சாப்பிடணும், அல்லது ஒரு மருத்துவரை அணுகி அவர் வந்து மருந்து கொடுத்த பிறகு தான் அதை சரி பண்ண முடியுங்கிற கருத்தில் தான் பழகி போயிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் இன்றைக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து பலதரப்பட்ட மாற்றுமுறை மருத்துவம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அண்டு யோகா, அரோமா தெரப்பி, ஹெர்பல், அப்புறம் வந்து அக்யூபஞ்சர் இதெல்லாமே வருது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரோமா தெரப்பி, நேச்சுரோபதி எல்லாமே மருந்துகளை அடிப்படையாக வச்சது கிடையாது. அது வந்து உணவுகள் மூலமாகவும் இயற்கையான முறையில் வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாகவும் நோயை தடுத்துக்க முடியும். உணவே மருந்து அப்படின்ற மாதிரி. உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் போகுது. அக்யூபஞ்சரும் வந்து மாற்றுமுறை மருத்துவத்தில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தை கூட ஒரு பெரியவர் வந்து மறுக்கிறார். என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுமுறை மருத்துவம்னு சொன்னால் எதற்கு மாற்று? அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய மருத்துவ முறை அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவ முறையை தான் சமீபத்தில் வந்த மருத்துவ முறை. அதனுடைய காலகட்டம் வந்து 500லேருந்து 750 வருடங்கள் தான். ஆனால் நேச்சுரோபதி, அக்யூபஞ்சர், யுனானி, ஹெர்பல், ஆயுர்வேதிக், சித்தா இதெல்லாமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சித்தர்களுடைய காலகட்டம் சொல்ல முடியாது. சித்தருடைய காலகட்டம் மிக விரைவி கிடக்கக்கூடிய காலகட்டம். எல்லா காலங்களிலும் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்போ அதனுடைய காலத்தை வந்து நம்மளால் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு எழுத முடியாது. ஏன்னா இந்த வேதங்கள் எந்த காலத்துக்கு உரியவைன்னு பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தா 5 வேதங்கள் இருந்ததாக குறிப்பு இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வத வேதம். இந்த 4 வேதங்களுடைய காலகட்டம் சொல்லப்படவில்லை. எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அது யார் எழுதினாங்கன்னு சொல்லப்படவில்லை. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த வேதத்தில் சுசி வேதம் அப்படிங்கிற வேதத்தில் தான் அக்யூபஞ்சர் இருக்கு. சுசி அப்படின்னா ஊசி. சுசி வேதம் அப்படின்றதுக்கு வந்து ஈஸ்வர வைத்தியம் என்று கூட ஒரு காலகட்டத்தில் அக்யூபஞ்சருக்கு பேர் இருந்ததாக சொல்லப்படுது. அதனுடைய காலகட்டம் 30,000 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் முழுவதும் காடாக இருந்த காலகட்டத்தில் யானைகளுக்கு அங்குசம் மூலமாக குத்தி காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்ததாக சொல்லப்பட்டு அந்த குகைகளில் கூட அந்த சிலைகள், அந்த யானையினுடைய சிலைகளும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் குறிப்பிடப்பட்டதாக சமீபத்தில் கூட நான் பார்த்தேன். அதனால் இந்த காலகட்டம் என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், உணவே மருந்துன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே உடலே மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. உடலில் அந்த உடலில் இருக்கக்கூடிய இறைவனால் தந்த அந்த அருட்கொடையான அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக சிகிச்சை கொடுத்து உணவு கூட வேண்டாம், உணவு கட்டுப்பாடு கூட வேண்டாம், உயிரை வந்து நம்ம ஒழுங்கு பண்ண முடியும். ஏன்னா பிரதானமானது வந்து உயிர் தான். உயிர் வந்து செயல்படக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் தான், 5 எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படிங்கிற தத்துவத்தில் தான் வந்து உயிர் செயல்பட்டு இருக்கு. உயிர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனைக்குமே பஞ்சபூதங்கள் இல்லாமல் முடியாது. ப்ரொப்போர்ஷன் தான் வித்தியாசப்படுதே தவிர மற்றபடி பஞ்சபூதங்கள் சேம் தான். அதனால் அந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, எக்ஸசிவ்னஸ், டெஃபிஷியன்சி தான் இன்றைக்கு நேச்சுரல் கலாமிட்டி. பெரிய புயல் வருது, மிகப்பெரிய மழை வருது, நெருப்பு பூமியிலிருந்து நெருப்பு கொந்தளிச்சு வருது. இந்த மாதிரி இயற்கையினுடைய சீற்றங்கள்லாம் கூடமே பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த மாறுபாடுகள் ஏற்பட்டால் அதனுடைய அறிகுறி தான் நம்ம என்ன சொல்கிறோம், வியாதிகள், தலைவலி. இதை குறித்து நம்ம மேலும் பேசலாம் டாக்டர். மதுரையிலேருந்து நமக்கு ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ
வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, மதுரையில இருந்து சொல்றீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மீனா. மீனா, நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. கேளுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. மீனா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. 4ல ஏதோ ஃபால்ட்டு நினைக்கிறேன். ஆமா. சரி, ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி லைன் கிடைச்சதுன்னா வாங்க உங்க கேள்வியில் எதிர்பார்த்துட்டு. நம்ம இப்ப இந்த ஐம்பூதங்கள் அந்த எலிமெண்டோடைய எக்ஸசிவ்னஸ் டெஃபிஷியன்சி பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆமாங்க, டாக்டர். வெரி குட். அதனால என்னன்னா, அந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாறுபாடு தான் நமக்கு வெளியே தெரியக்கூடிய தலைவலி, கழுத்து வலி, உடல் வலி, இப்படி சொல்லக்கூடிய எது வேணாலும் சொல்லலாம். தைராய்டு ப்ராப்ளம், எண்டோகிரைன் சிஸ்டம் ஃபெயிலியர், டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், ஹைப்பர்டென்ஷன், எது எல்லாமே உங்களுக்கு நோயினுடைய அறிகுறி தான். அவைகள் நோய்கள் அல்ல. ஏன் இப்படி டாக்டர் சொல்றாரு, இது வரைக்கும் நம்ம அதை தானே சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்னா, அது நீங்கள் சிகிச்சை கொடுக்குறீங்க, சரியாதா? சரியாகல. நீங்கள் பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்கள் வாழ்நாள் பூரா பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தானே இருக்கீங்க. பிபி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டு தானே. நான் என்னென்னா, மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை முடிச்சிடணும், அந்த நோய் சரியாயிடணும். அப்போ நோய் சரியாகலைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற சிகிச்சை என்பது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான், சிம்டமேட்டிக் அறிகுறிக்கான ட்ரீட்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, வியாதியை டு கெட் ரிட் ஆஃப், வியாதியை குணப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நம்ம போகிறோம். அந்த பிபின்னு ஒன்று வருது, பேஷண்ட்டுக்கு தெரியல ஏன் பிபி வந்திருக்குன்னு தெரியல. அப்போ இந்த மருத்துவர் என்ன செய்யணும், பிபி வந்ததுக்கான காரணத்தை சொல்லணும், அதை என்ன செய்தால் சரியாகும்னு சொல்லணும். தேவைப்பட்ட மருந்து கொடுக்கல, மருந்து கொடுக்காமலே கூட இருக்கலாம். இப்போ நேச்சுரோபதி பார்த்தீங்கன்னா மருந்துகளையே படிப்படியாக வச்சது கிடையாது, அது உணவிலே சரி பண்ண முயற்சி பண்ணும். நீங்கள் டேஸ்ட்டுகளிலே வித்தியாசப்படும். டேஸ்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதுவும் 5 எலிமெண்ட்ஸ் தான். அப்போது அங்கே சேஞ்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை கொண்டு வர முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு டைட்டில் பார்க்கும்போது தலைவலி நம்ம சொல்கிறோம். அப்போ தலைவலிக்கு என்ன சிகிச்சைங்கிறது உங்களுடைய கேள்வி. முதல்ல தலைவலி ஏன் வருகிறது, தலைவலி என்றால் என்ன? தலைவலி என்றால் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான செயல்பாடு நிகழ்கிறது. அந்த நிகழக்கூடிய செயல்பாடு பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்துகிறது. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் தலை வலிச்சிட்டு இருக்கேன், எனக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அப்போ உடனே இண்டிகேட் பண்ணுது. அப்போ என்னன்னா, அது ஒரு அறிகுறி தான். சரி பண்ணிட்டு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் வருது, ஃபீவர் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புக்குள்ள ஒரு வைரஸோ அல்லது ஒரு பாக்டீரியாவோ. இதை குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், உங்க பேர்? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன் அரக்கோணம் மேடம். மணிகண்டன் சார், உங்க கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். கேளுங்க மிஸ்டர் மணிகண்டன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் மனைவி வயசு 50 வயசு ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு முகத்துல ஒரு சைடு கொஞ்சம் திடீர்னு போன மாதிரி ஒரு வாதம் மாதிரி ஆகி போச்சு சார். ஒரு சைடு போனே போயிடுச்சு. சரிங்க. கண்ணு இடது கண்ணு சரியா மூட முடியல சார். சரி, இதுக்கு அக்குபஞ்சர்ல ஏதாவது பண்ண முடியுமா? அக்குபஞ்சர் சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியல் பால்சின்னா முகவாதம். முகவாதம்ங்கிறது சில பேருக்கு பெரலிசிஸ்னு ஒரு பக்கவாதம் வரும் பொழுது முகத்தில் வாதம் வர்றது உண்டு. சில பேருக்கு உடல் ரீதிய கை கால்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முகத்தில் மட்டும் ஃபேஷியல் பால்சி வர்றது உண்டு. இது அக்யூபஞ்சரில் நல்ல குணம் தர முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்க, பேனரில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கோவைக்கு அவங்கள அழைச்சிட்டு வாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் அழைச்சிட்டு வாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அக்யூகிராஃப்னு ஒரு டெஸ்ட், ஒரே டெஸ்ட் தான் நான் வச்சுருக்கேன். அந்த அக்யூகிராஃப் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் அவங்களுடைய உடல் ரீதியாக அடிப்படையான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபேஷியல் பால்சிங்கிறது முகத்தில் வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் இல்லை. முகத்தில் வந்துருச்சு, ஆனால் முகத்தில் வந்ததுக்கு அடிப்படையான காரணம் உடம்புல வேறு எங்கேயோ ஒரு இடத்துல 5 எலிமெண்ட்ஸில் இருக்குது. அது பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு எலிமெண்ட் பாதிக்கப்பட்டதுனால் முகத்தில் வந்திருக்கு. அது பெரும்பாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது மண் அப்படிங்கிற அந்த நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றில்
நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் காட்டுகிறது என்பது என்னுடைய பொதுவான கருத்து. பெரும்பாலும் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு எதனால் அந்த மாதிரி வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த அடிப்படையான காரணத்துக்கு அக்குபஞ்சர் புள்ளிகளை யூஸ் பண்ண அந்த முகவாதம் படிப்படியாக மில்லிமீட்டர் அளவுக்கு மெல்ல 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 குணம் வந்து பெர்மனண்டாக ஓடிவிடும். அடுத்த நேயர் இருக்காங்க டாக்டர், பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. கமலா, உங்க கேள்வி நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். நான் டிவி வரலன்னு பார்த்துட்டேன். சரி, நீங்க உங்க கேள்வியை சொல்லுங்க. ஹலோ, உங்க கேள்வி கேட்கலாம், சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். பிரஷர் வந்து 65 வயசு 67 வயசு. பிரஷர் வந்து வச்சுட்டு இருக்கேன். நார்மலா இருக்கேன். அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குங்க போல இருக்குங்க டாக்டர். 150 வந்து ஹையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு அக்யூபஞ்சர் ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க. கட்டாயம் அக்குபஞ்சரில் ப்ரெஷருக்கு, அதிகப்படியான ப்ரெஷர், குறைந்த ப்ரெஷருக்கு நல்ல தீர்வு இருக்குது. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறத வந்து அவங்க சொல்லியே தெரிய வேண்டாம், அவங்க பேசும்போதே தெரியுது. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க பரபரன்னு இருக்கிறதுனால அதனால தான் அப்படி இருக்கு. அது குணப்படுத்தக்கூடியது தான். ஒரு முறை வந்து ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வர சொல்லிவிடுங்க, வந்தால் குணமாயிடும். டோன்ட் வரி. டாக்டர், நம்ம இப்போ இந்த ஃபீவர் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸோடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். நல்ல கண்டினியூட்டி எடுக்கிறீங்க. அதாவது பாக்டீரியா ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள தாக்கம் ஏற்படுத்தும் பொழுது அங்கே உள்ளுக்குள்ளே சில மாறுபாடுகள் ரத்தத்தில் ஏற்படுது அல்லது பாடியில் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது பாடியில் ஏற்படக்கூடிய விளைவு தான் டெம்பரேச்சர், கண்டிப்பாக ஃபீவர். நம்ம என்ன செய்கிறோம், ஃபீவர்னு உடனே பயப்படுறோம். ஃபீவர்னா என்னமோ வந்துருச்சு, உடனே அதை அடக்கணும்னு சொல்லி அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு சிந்தசைஸ் நடைபெற்றுட்டு இருக்கு, ஒரு அல்கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது. அந்த அல்கெமிக்கல் சேஞ்சினுடைய விளைவு தான் ஃபீவர். இதை குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். ஒரு நேர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ, சுகந்தி. வணக்கம்மா சுகந்தி, உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. உங்க கேள்வி நீங்க கேட்கலாமா, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சார். அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கு. சரிம்மா. அதோட கழுத்து வலியும் வருதுங்க சார். தூங்கி எழுந்தோட நடக்கவே முடியல, காலு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, வலிச்சுட்டே இருக்குங்க சார். சரிம்மா. நான் அக்குபஞ்சர் ஃபீஸ் எடுத்தேன் சார் மாயவரத்துல, கண்டினியூ பண்ணல. இப்ப என்ன செய்யலாம் சார்? அதை கண்டினியூ பண்ணலாம்? கண்டினியூ பண்ணுன்னா சரியாயிடும். ஆனா என்னன்னா திருப்ப முடியல கழுத்து. எதுமா? கழுத்து வலி இருக்கு. கழுத்து வலி இருக்குதுங்களா? அதாவது உங்களுக்கு வந்து வெறும் சைனசிஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, வேலை சில ப்ராப்ளமா இருக்கு. உங்களுக்கு தூக்கம் சரியா வர்றதில்ல. தூக்கம் சரியா வர்றதில்ல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க சீக்கிரத்திலேயே, ரொம்ப சிந்தனை, ஓவர் சிந்தனை பண்றீங்க, பரபரப்பா இருக்கிறீங்க. சரியா? கோபம் நிறைய வருது, அடிக்கடி திடீர்னு கோபம் வந்துடுது, கண்ணில் எரிச்சல் இருக்குது, இது மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது தவிர உங்களுக்கு வந்து மென்சஸ்லேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது. இதெல்லாம் எப்படி டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய நோயினுடைய அறிகுறியை வச்சு நான் ரூட் காசுக்கு போய் பார்க்குறேன், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ அதன் மீதி இருக்கக்கூடிய அறிகுறியை சொல்ல முடியும். கண்டிப்பா. ஏன்னா அதுவும் இப்ப இருக்கக்கூடிய, அதுவும் சவுத் சைட்ல இருக்க விமன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வலினாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க டாக்டர். ஏன்னா காரணமே தெரிய மாட்டேங்குது எதனால அவங்களுக்கு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இவங்களுக்கு அதாவது இவங்க வலியினால டென்ஷன் ஆகல, டென்ஷன் ஆகுறதுனால வலி ஜாஸ்தி ஆகுது இன்னமும். ஆமா, அது வந்து காரணம், அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கறத வச்சு நான் எலிமெண்ட்டை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அது சரியா சூட் ஆகும். அவங்க மறுபடியும் அக்யூபஞ்சரை கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டரா நிச்சயமா அங்க போகும்போது ஒரு டயக்னோசிஸ்ல போகணும். இல்லைன்னா எங்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க அக்யூபஞ்சர் 5 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 20% பரவாயில்லைங்கிறாங்க. இது ரொம்ப டூ மச். கண்டிப்பா 20% சரி பண்ண 5 வருஷம் தேவையே இல்லை. கண்டிப்பா. இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க மீனாட்சி, உங்க கேள்வி நீங்க கேட்கலாம் டாக்டர் கிட்ட இருந்து. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க.
எனக்கு கண்ணில் குளுக்கோமா இருக்கு, 4 இயர்ஸா இருந்துட்டு இருக்கு. சரிம்மா. அது அசுப்ரேஷன் குணப்படுத்த அது வந்து கொஞ்ச நாள் சிகிச்சை எடுக்கணும். குளுக்கோமாவுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது குளுக்கோமாவான்ற முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா சிறிது காலம் நீங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துகிட்டு வரணும். ஷார்ட் பீரியடில் வந்து குளுக்கோமாவை சரி பண்ண முடியாது, எந்த ட்ரீட்மெண்ட்லையும் பண்ண முடியாது. இது படிப்படியாக குளுக்கோமா தானான்னு முதல்ல டயக்னோஸ் பண்ணிவிட்டு குளுக்கோமா இல்லாத பட்சத்தில் சீக்கிரம் சரி பண்ணிடலாம். குளுக்கோமாவாக இருக்கிற பட்சத்தில் சிறிது காலம் அக்குபஞ்சர் சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர அது குணமாகும். நன்றி. ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா, எதுனாலும் ஹெல்ப் பண்ணுறேன். டாக்டர், இப்போ நம்ம இந்த ஃபீவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதோடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி நம்ம மாத்திரை போட்டு அதை சப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நம்ம தலைவலி வந்தால் தலைவலி எங்கே இருக்குது, தலையில் போய் செக் பண்ணுறோம். தலையில் வந்து மூளையில் இருக்குமா, இரத்த குழாயில் இருக்குமா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய நரம்பில் இருக்குமான்ட்டு நம்ம இஜி அது சம்பந்தமான தலை சம்பந்தமான பரிசோதனைக்கு போகிறோம். அதனால தான் ஃபெயிலியர் ஆகும். அந்த தலைவலியை கடைசி வரைக்கும் உங்களால் சரி பண்ண முடியாது. ஏன்னா எப்போ நீங்கள் நல்ல அழுத்தமாக நான் சொல்கிறேன், எப்போ அந்த நோயினுடைய அறிகுறிக்கு சிகிச்சை கொடுக்குறீங்களோ நீங்கள் தோற்றம் போவீங்க. தலைவலி என்றால் ஆமாம், தலைவலி என்றால் தலைவலிக்கு தலையில் போய் தேடினீங்க அப்படின்னா அது அது கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி முழங்கால் வலிக்கு முழங்காலில் தேடக்கூடாது, பாத வலிக்கு பாதத்தில் தேடக்கூடாது, இடுப்பு வலிக்கு இடுப்புலையும் தேடக்கூடாது, நெஞ்சு வலிக்கு நெஞ்சிலையும் தேடக்கூடாது. ஹார்ட்டில் போய் தேடி பாருங்க, ஹார்ட்டில் என்னைக்கு சரி பண்ண முடியும்? நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறீங்க. இன்னொரு ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். ஹலோ மிஸ்டர் பிரேம்குமார். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். மிஸ்டர் பிரேம்குமார் கரூர்ல இருந்து பேசுறேன். கரூர்ல இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். கருணாகரன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு வயது 39. எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, செக் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 143, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 243, நம்ம 245. சரிங்க. இப்போ நான் என்ன எந்த மெடிசன் எடுத்துக்கல சார். ஒரு 1 மந்த் ஆச்சு. இப்போ நம்மளதுல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா இல்லை வாய்ப்பு இருக்குங்களா? எனக்கு சொல்லுங்க, நான் டிவியில் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். சரி, இது கட் பண்ணிக்க, நான் டிவியில் சொல்கிறேன். அதாவது அக்குபஞ்சர் சிகிச்சையில் சர்க்கரைக்கு சிகிச்சை இருக்குன்னு சொல்கிறத விட சர்க்கரைக்கு காரணத்துக்கு சிகிச்சை இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்னென்னா, சர்க்கரை வியாதி என்பது என்ன, அடிப்படையான காரணம் என்ன, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதுனால சர்க்கரை வியாதி வந்திருக்கு, இதனுடைய அடிப்படை ஸ்ப்ளீன் தான் பொதுவாக வருது. மண்ணீரல் வயிறு அப்படிங்கிறதுனுடைய உறுப்புடைய சக்தி ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால தான் பேங்க்ரியாஸ் பாதிப்படைந்து இன்சுலின் செக்ரேஷன் குறைஞ்சி சர்க்கரை வருது. அப்போ சர்க்கரையே வந்து சரி பண்ணக்கூடிய முயற்சியே இருக்கக்கூடாது. ஓவரால் ஹெல்த்தை கண்டுபிடிக்கணும். அவருக்கு ஸ்ப்ளீன் எப்படி வேலை செய்யுது, லிவர் எப்படி வேலை செய்யுது, ஸ்டமக்குடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, யூரினரி பிளாடர் கிட்னி எப்படி இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எல்லாமே ஓவராலாக பார்க்கக்கூடிய ஒரே பரிசோதனை அக்யூகிராஃப். அக்யூகிராஃபில் கண்டுபிடிச்சோன்னா ஓவரால் எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண மெல்ல 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 எல்லா பிரச்சனைகளும், யூரின் போகிறது, மோஷன் போகிறது, கான்ஸ்டிபேஷன் ஆகிருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனைகளும் சால்வ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் படிப்படியாக நார்மலுக்கு வர்றதை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் நோயினுடைய அறிகுறி, அவங்க என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாம் சொல்லுது, சுகர் டயபெட்டிக் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அது ஒரு குறைபாடு உடைய நோய். இப்போ குறைபாட்டை நிவர்த்தி பண்ண வேண்டிய முயற்சி நம்ம வேணும். குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியும்? வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கறதில்ல, அங்கே இருக்கிற இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய உறுப்பை சுரக்க வைக்கணும். அது எப்படி பாசிபிள் டாக்டர்? அது பாசிபிள் எப்படின்னா, 5 எலிமெண்ட்ஸ் ஏற்படி உயிர் சக்தி ஓட்டத்தை நார்மல் பண்ணனா உடம்புக்குள்ளே அது ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த முழு ஆரோக்கியம் அந்த பர்சனுக்கு வேணும். கண்டிப்பாக முழு ஆரோக்கியம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். முழு ஆரோக்கியத்தை சரி பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம அதை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து உடனடியாக இப்போ எப்படி அலோபதியில் வந்து ஒரு மாத்திரை போட்டோன்னே தலைவலி சரியாயிடுற மாதிரி ஒரே பாயிண்ட்ல எனக்கு சுகர் சரியாயிடும் நினைக்கிறது வந்து தவறான. தலைவலி சரியாகிறது இல்லை மேடம், தலைவலி தற்காலிகமாக கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. இப்போ தலைவலி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, என்ன நடக்குது அப்படின்னா
அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவலியை அந்த தலைவலிக்குரிய பர்சன் உணர்வதில்லை. கண்டிப்பா நம் பண்ணிடுது. நம்னஸ், அதாவது அனஸ்தீசியா மாதிரி. இப்போ பல்லு வலிக்குது, ஒரு பல் டாக்டர் பிடுங்கணும் அப்படின்னா என்ன செய்வார், அந்த பல்லை அப்படியே பிடுங்கினா கத்திடுவான், அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். ஸோ இந்த எதிரில் ஒரு இன்ஜெக்ஷன் குறித்து நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி ஃப்ரம் சென்னை. ஜெயந்தி, உங்க கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு கடந்த 1 மாசமா வந்து இடுப்புல சொல்லுங்க. கடந்த 1 மாசமா சொல்லுங்கம்மா. நீங்க டிவி பார்க்காம நேர்ல தொடையில, இடுப்புல, தொடையில, முட்டியில எல்லா இடங்கள்லயும் ஒரு பெயின், எஸ்பெஷலி இந்த நைட் ஒரு 1 மணி வாக்குல எனக்கு இன்டாலரபிள் பெயின் வருது டாக்டர். நைட் 1 மணிக்கா? இது வந்து நைட் 1 மணில இருந்து காலையில வரைக்கும் தூக்கமே கிடையாது 1 மாசமா. சரிங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறாங்க. உங்க அக்யூபஞ்சர்ல இது என்ன, இது எதனால வருதுன்னு கேக்குறீங்களா, என்ன தீர்வுன்னு கேக்குறீங்களா? இல்ல லைன்ல இல்ல. சோ அத காரணம் அண்ட் அவங்களுக்கு ரெமெடி கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பித்தப்பையிலையும் கல்லீரல்லையும் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல், லிவர் மற்றும் கேல் பிளாடரில் எனர்ஜி ஃப்ளோ குறையுது. அப்போ குறையும் பொழுது அது ராத்திரியில் தூங்க விடாது. 1 மணிக்கு மேலே என்பது 1லேருந்து 3 மணி என்பது கல்லீரலுடைய நேரம். அப்போ அந்த கல்லீரல் பாதிப்பைத்தான் அந்த நேரத்தில் தூக்கம் விழிப்பாக காட்டுகிறது, வலியையும் காட்டுது. அப்போ அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது லிவருடைய கண்டிஷன், லிவருடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கேல் பிளாடர் எனர்ஜி லெவல் பார்க்கணும். அப்போ யானுடைய லெவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ அது எக்ஸசிவாக இருக்கா டெஃபிஷியன்சியாக இருக்கா, அந்த எனர்ஜியை நம்ம டியூன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி படிப்படியாக ராத்திரியில் வராது. ஸோ ஏன்னா இப்போ இந்த 1லேருந்து 3 மணின்றது வந்து நான் எல்லாருமே ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. ஸோ லிவர் வந்து நமக்கு பாடியிலே ஒரு ஜென்ரல் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னும் போது அந்த எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அதாவது ஆர்கன் கிளாக் தியரின்னு ஒன்று இருக்குது மேடம். நம்ம அக்யூபஞ்சரில் ஆர்கன் கிளாக் தியரின்றது என்னென்னா, ஒவ்வொரு உறுப்புக்கும் மொத்தம் 12 உறுப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த 12 உறுப்புகளுக்கும் ஒரு உறுப்புக்கு 2 மணி நேரம் சக்தி ஓட்டம் அதிகமாக ஓடும் அந்த 24 மணி நேரத்தில். அப்போ 12 24ன்றது சரியா போச்சு, 12 உறுப்புகள். அப்போ அது எப்படி ஆரம்பிக்குது, விடிய காலையில் 3லிருந்து 5 மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நுரையீரலுக்கு சக்தி ஓட்டம் அதிகமாக ஓடுது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தூங்காதவங்க கூட தூங்குவான் கண்டிப்பாக, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய். ஏன்னா அப்போ இந்த நுரையீரலுக்கு ஓசோன் லேயர்லேருந்து O3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசோன் கிடைக்கும், பிராணன்னு சொல்லுவாங்க. அது கேன்சரை கூட கரைக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அது பூமி மட்டத்துக்கு வந்ததுனால அது கிடைக்கும் நமக்கு. அப்போ அதை எடுத்துக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவ்வளோ ஆனந்தமான தூக்கம் வரும். நுரையீரல் நல்லா இருக்கிறவனுக்கு, நுரையீரலுடைய சக்தி ஓட்டம் பாதிக்கப்படுவனுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும், தூக்கம் வராது. அதே மாதிரி 5லிருந்து 7 மணி மலக்குடலுடைய நேரம் அல்லது பெருங்குடலின் நேரம். இதை குறித்து நம்ம மேலும் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ 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 மேடம், வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதிவானன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வியை பதிவு பண்ணுங்க மிஸ்டர் மதிவானன். சொல்லுங்க மதிவானன். சார், எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசு, எனக்கு ஒரு 32 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தலைவலி, வாமிட்டு, கூலிங்கா சாப்பிட்டா அது மாதிரி பிரச்சனை இருக்கு. நான் வந்து அலோபதி, சித்தா எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், எதுவும் சரியாகல. அவங்க சரியாகல. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏதாவது கூலிங்கா சாப்பிட்டாலோ, லெமன், ஆனியன், வேற ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்டாலோ ஒத்துக்காம 2-3 டேஸ்ல வாமிட் வந்துடும். தலைவலி எப்படி வாமிட் வந்து இதாகும். செக் பண்ணி பார்த்தேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் ஒன்றும் சரியாகல. இன்னும் அப்படிதான் இருக்கு, சரியாக முடியல. அக்குபஞ்சர் பண்ணி பார்த்தேங்க. அவங்க ஒரு 4 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்னாங்க. எதுவுமே சரியாகல, அவங்களும் அப்படி சரியாகல. இதனால வந்து இந்த மருத்துவ முறையெல்லாம் சரியில்லைன்றது அர்த்தம் இல்லை. ஆயுர்வேதா சரியில்லை, சித்தா சரியில்லை, யுனானி சரியில்லை, ஹெர்பல் சரியில்லை, அலோபதி சரியில்லை, அக்யூபஞ்சரும் சரியில்லை அப்படின்னு சொல்றதல்ல சிறப்பு. அந்த மருத்துவ முறையில் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு திறனான டாக்டர் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஆமாம். ஏன்னா அந்த நோயை வந்து நிச்சயமாக குணப்படுத்த முடியும். நான் இங்கேருந்தே சொல்கிறேன்,
உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தூக்கம் நல்லா வராது. ஒன்று, பசி ருசி சரியில்லாமல் இருக்கும், நெஞ்சு கரிப்பு புளிச்ச ஏப்பம் வரும், ரொம்ப கோவப்படுவீங்க, ராத்திரி நேரத்தில் தூக்கம் வந்து ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும், அதிகப்படியான சிந்தனை ஓட்டம் நிறைய இருக்கும். இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ அதனால தான் என்னென்னா அந்த தலைவலியோடு கூடிய வாமிட்டிங் வருது. அப்போ சரியான புள்ளியை தேர்ந்தெடுக்கணும். அக்யூபஞ்சரில் கேல் பிளேடர் அப்படிங்கிறது வந்து தான் இந்த தலைவலி வாமிட்டிங்க்கு முக்கியமான காரணம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே 5 மாதங்கள் சிகிச்சை போட்ட மருத்துவருக்கு தெரியும். பித்தப்பையினுடைய சக்தி ஓட்டம் தான் தெரியும். ஆனால் அதில் வந்து பித்தப்பை அதிகப்படியான சக்தி ஓட்டத்தில் இருக்கா, குறைவான சக்தி ஓட்டத்தில் இருக்கான்னு அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 விதமாக இருக்கும். எக்ஸசிவ்னஸ் அப்படின்னா அங்கே கேல் பிளேடருடைய செடேஷன் புள்ளி உபயோகப்படுத்தணும். டிஃபிஷியன்சி ஆஃப் கேல் பிளேடர்னா அதை தூண்டி விடக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியை யூஸ் பண்ணணும். இது ரெண்டையுமே தெரியாமல் நீங்கள் வந்து அதிகப்படியான சக்தி ஓட்டம் இருக்கிறத போய் அதிகப்படுத்தக்கூடிய புள்ளி யூஸ் பண்ணிட்டு ஒரு வேலையும் செய்யாது. இன்னொரு நேர் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்கம்மா கிருஷ்ணவேணி, சொல்லுங்கம்மா உங்க கேள்வி பின்னாடிங்க. சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்க. எனக்கு வயசு 51 ஆச்சுங்க. மென்சஸ் ஆயிட்டு இருக்கிறேங்க. 52 வயசு ஆகுது. மென்சஸ் ஆயிட்டு இருக்கிறேங்க. அதுல எந்த பிரச்சனை இல்லைங்க. மூச்சு விட்டா அந்த முதுகு பின்னாடி வலியாகுது, தோல் பட்டைக்கு பின்னாடி. தோலுக்கு பின்னாடி? தோல்லையா? உங்க தோள்பட்டைக்கு பின்னாடிங்களாமா? சரி. தோல் சப்பை இருக்குங்களா, அந்த எலும்புக்கு உள்ள வலியாகுது. சரி, சொல்லிட்டு வாங்க. ஞாபக மறதி இருக்கா உங்களுக்கு? அம்மா ஞாபக மறதி இருக்கு. அது இல்லை. சரி, அது இல்லை. தலைவலி வருமா, வாந்தி வருமா? தலைவலி வந்து இந்த பஸ்ல எல்லாம் வெளியே எங்கேயுமே போகக்கூடாதுங்க. வெளியே போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துருது. தலைவலி வாந்தி கூட வரும். கையை மேலே தூக்கி பாருங்க, 2 கையை ஒரு கையா மேலே தூக்கி பாருங்க, தோள்பட்டை பிடிக்குதான்னு பாருங்க. அப்படியெல்லாம் இல்லைங்களே, வலது கைக்கு பின்னாடிதான் வலி. கையை மேலே தூக்கி, வலி இல்லைங்க. கையை மேலே வந்து தூக்கி காது வரைக்கும் ஒட்டி பாருங்க, தோள்பட்டையில் எங்கேயாவது பிடிக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி மேலே கீழே நகர்த்தி பாருங்க, பிடிக்குதான்னு பாருங்க. சரி, ஓகே. அது குணப்படுத்தக்கூடியதை, கவலைப்படாதீங்க. அது அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாம். இந்த ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நம்ம இந்த ஃபீவர் அதுக்கு நடுவில் நிறைய நேர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சப்ரேஷன் பண்ணுறதுனால தான் அது ரொம்ப க்ரானிக்காக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தலைவலின்றது வந்து அடிப்படையான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். தலைவலிக்கு வந்து ரீசனே அப்போ தலைவலிக்குதுன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு நான் இருந்தபோது நடந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் என்னுடைய நண்பர், வெளியூர். அதனால் அவரை பார்க்க நான் போயிருந்து 1 வாரம் அவரோட நான் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அப்போது அவருடைய ட்ரீட்மெண்ட்டை நான் கீனாக வாட்ச் பண்ணேன். அது ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டு தான். அவர் என்ன பண்ணார், ஒரு பேஷண்ட் வெளியூர் இருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் 2 நாட்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது. அவர் குளிரில் நடுங்கிறார். ஆனால் அந்த டாக்டர் ஃபீவருக்கு மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறார். டெம்பரேச்சர் போட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 4 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், தானாக குறையுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 4 நாட்கள் கழித்த பிறகு ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாரு, உங்களுக்கு மோஷன் போச்சு அந்த 4 நாட்களுமே அப்படின்னு. இல்லை சார், சுத்தமாக இல்லை. 4 நாட்களில் நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 டேஸாக போகலை. இதை குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், பேர் முருகேசன் மேடம். குளித்தலையில இருந்து, கரூர் மாவட்டம் குளித்தலையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், உங்க கேள்வி கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு வந்து சார் இந்த கேஸ் ட்ரபிள் மாதிரி வந்துட்டு இருக்குங்க சார். கேஸ் வந்து நெஞ்சில வந்து அப்படியே லாக் ஆயிடுச்சுங்க சார். நெஞ்சில வந்து லாக் ஆயிட்டு அப்படியே மேலே விட முடியாம கீழே விட முடியாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே இருக்குங்க சார்.
திருச்சியில வந்து கேஸ்வா கேர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சார். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னா இறப்பையில வந்து புண்ணு இருக்கிறதாக எண்டோஸ்கோபி பண்ணாங்க சார். எல்லா டெஸ்ட்டும் எக்கோ பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க சார். எக்ஸ்ரே எடுத்தாங்க, இசிஜி பண்ணாங்க, எல்லாம் பார்த்து இறப்பையில புண்ணு இருக்குது, அதனால புண்ணுனால நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல மாத்திரை மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். எடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ அது எடுத்துட்டு இருந்தாலும் கூட டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும் சார். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டாலும் கூட பழையபடி அந்த மாதிரி தொந்தரவே பேஸ் வந்து நெஞ்சில ஏறிடுங்க சார், லாக் ஆகிடுது. அது 2-3 நேரத்தில் வாலண்டரியா பேஸ் வெளியே போனாலும் அதில் கீழே அமையும் ஒரு வேளாண்மை போனதுக்கப்புறம் தான் சார் கொஞ்சம் தூக்கம் நல்லா ரிலீஃபாக வருது. அது வந்து மாத்திரம் இல்லாமல் இருக்க முடியலைங்க சார். இது ஒரு தற்காலிகமான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சரில் ரூட் காஸை கண்டுபிடிச்சா டோட்டலாகவே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது பூரா 5 எலிமெண்ட்ஸ்குள்ளே தான் பேசுகிறோம். அந்த 5 எலிமெண்ட்ஸில் எந்த எலிமெண்ட்டுடைய பாதிப்பு உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இதை அக்யூகிராஃபில் கண்டுபிடிச்சி குணப்படுத்திடலாம். நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அவங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து நிரந்தரமாக குணப்படுத்த முடியும், உறுதியாக குணப்படுத்த முடியும். அதனால் கவலைப்படாதீங்க, இது குணப்படுத்தக்கூடியது தான். டாக்டர், இப்போ தலைவலிக்கு வேற என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லுங்க டாக்டர். அது அப்போ என்ன சொல்லி முடிச்சார். அந்த ஃபீவர் வந்தது 4 நாட்கள் கழிச்சு மோஷன் போனீங்களான்னு கேட்டார் அவர். இல்லை சார் 6 நாளாக போகல. சரி ஒன்று ஒரு எனிமா கொடுப்போம்னு சொல்லி வாட்டர் எனிமா மட்டும் ஒன்று கொடுத்தார். சோப் எனிமா கொடுத்த உடனே கம்ப்ளீட்டாக ஸ்டமக் பூரா வாஷ் ஆச்சு. வித்தின் ½ அன் ஹவரில் ஃபீவர் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அந்த கழிவு தான் காரணம். ஆமாம். அப்போ என்னென்னா ஃபீவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஃபீவர் எதனால் வந்திருக்குன்றது அந்த மருத்துவர் கண்டுபிடிக்கணும். சும்மா எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரையை கொடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னா அது வந்து கடைசியில் இப்படி தான். இப்போ அதுக்கப்புறம் ஃபீவரை வரல. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, மருந்துகளை கொடுத்து இது ஃபுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதுதான் உண்மையான ரியலாக ஒரு டயக்னோசிஸ்ன்னு சொல்கிறது. இப்போது தலைவலி அப்படி தான் நான் சொல்கிறேன். தலை வலிக்குது அப்படின்னா உடனே இப்போ தலையில் ஸ்கேன் எடுக்கும். தலையில் இருக்கக்கூடிய எலும்பு எப்படி இருக்குது, ரத்த குழாய் எப்படி இருக்குது. ஒரு நேர் இருக்காங்க டாக்டர், இதை குறித்து பேசலாம். மும்பைல இருந்து. ஹலோ 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 சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் வாணி பேசுறேங்க. வாணி மும்பைல இருந்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க மிஸ்ஸஸ் வாணி. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு காலில். எனக்கு 45 வயசு ஆகுது. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் 2-3 வருஷம் முன்னாடி. இப்போ கூட வந்துட்டு கால்சியம் டேப்லெட் சாப்பிட சொல்லிருக்காங்க. டெய்லி எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி. பட் இந்த 1 வருஷமா உடம்பு ரொம்ப வேர்த்துட்டே இருக்கு. அதுவும் நார்மலா வேர்க்கிறது இல்ல. ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு ஃபுல் பாடி வேர்த்து இருக்குதுங்க. என்னன்னு தெரியல காரணம். வேற ஏதாவது ரீசன் இருக்குமான்னு தெரியல. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் பண்றாங்க. எங்க ஜாயிண்ட்ல எந்த இடத்துல வலி இருக்குன்னு முதல்ல சொன்னீங்க? எனக்கு கால்லங்க, நீ பெயின், முட்டி வலி. கால்ல என்னங்க, முழங்கால் இல்லையா? சரி. முழங்கால் எந்த பகுதி? உள் பகுதியா, வெளிப்பகுதியா, மிடில்லையா, பேக் சைட்லையா? இல்ல முட்டியில, 2 முட்டியில. முட்டியில தான்மா. முட்டியில முன்னாடியா, ஃப்ரண்ட்லியா, சைட்லயா, முன்பகுதியா, பின்பகுதி? முன்னாடி பகுதியில, பெட்டலால. ஓகே. உங்களுக்கு அப்ப பசி ருசி சரியில்லாம இருக்கா? பசி ருசி எல்லாம் சரியில்லாம இருக்கா? நார்மலா இருக்கு. பட் தூக்கம் சரியா வரதில்லை நைட்ல. தூக்கம் சரியா வர்றதில்ல. வேற ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த எப்பவுமே வேர்த்துட்டு இருக்கிற உடம்புனா பரவாயில்லைங்க. ஆனா திடீர்னு வேர்க்குது. அது ஒரு மாதிரி ஃபுல்லா அப்படியே குளிச்சுட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. ஆமாம்மா. அதுக்கு சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய முழங்காலுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய வலிக்கும் உங்களுடைய வேர்வைக்கும் சம்பந்தம் இருக்கு. புரியுதுங்களா? அது அக்குபஞ்சரில் குணப்படுத்த முடியும். அதை ட்ரீட் பண்ணும்போது வேர்வையும் நார்மலுக்கு வந்துடும், முழங்கால் வலியும் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். சரிங்களா? உங்களுடைய தூக்கமும் நல்லா வரும். அது வந்து குணப்படுத்தக்கூடியது. அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாம். நீங்கள் ஒரு முறை நீங்கள் மும்பையில் இருக்கிறனால கன்சல்டேஷன்லாம் வர முடியாது. ஒரு 21 days நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை எடுக்கிற மாதிரி வாங்க. அப்போ வந்து பிரமாதமான ரிசல்ட் உங்களுக்கு தர முடியும். திரும்பி போகும்போது உங்களுக்கு சிம்டங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிடும். உறுதியாக அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுக்கு என்ன மாதிரியான காரணம் இருக்கும் டாக்டர்? எந்த எனர்ஜி அதிகமாக? இது வந்து உங்களுக்கு ஆகாயம்னு சொல்லக்கூடிய, அதாவது நிலம், நீர், நெருப்பு,
காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆகாயம்ங்கிறது ஆக்சுவலி ஆகாயம் கிடையாது. அதை வந்து சைனீஸ் வந்து வுட் அப்படிங்கிறான். வுட் அப்படின்னா மரம், நிலம், நீர், நெருப்பு, மரம், காற்று. மரம் என்பது பச்சையை குறிக்கக்கூடியது, கேல் பிளேடர் அண்ட் லிவரை குறிக்கக்கூடியது. அப்போ லிவர், கேல் பிளேடருடைய எனர்ஜி லெவலில் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மரம் நெருப்போடு சேர்ந்து எரியும் பொழுது ஓவரா ஸ்வெட்டிங். இதை குறித்து நம்ம மேலும் பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. பார்த்தசாரதி சார், உங்க கேள்வி கேட்கலாம். கேளுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். கேள்வி கேட்கலாம் சார், உங்க கேள்வி கேளுங்க. கேளுங்க. எனக்கு லெஃப்ட் சைடு வந்து முதல்ல தலைவலி வந்து மேடம். சரி. அப்படியே பக்கம் வந்து கை கால் வீங்க லெஃப்ட் சைடு. இப்ப ரைட் சைடுல வந்து தலைவலி இருக்குது, அவன் கை கால் வலிக்குது. அந்த பாதம் ரைட் சைட்லயே வந்து புல் பாத்தம் வந்து வலிக்குது பயங்கரமா. சார், நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் எங்களால கிளியரா கேட்க முடியும். ஒரே இரைச்சலா இருக்கு. இல்லனா அப்புறம் நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. சரி மேடம். அதான் உங்களுக்கு தலைவலினால லெஃப்ட் சைடு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சுங்களா? ஆமா, லெஃப்ட் சைடு வந்து மேடம். லெஃப்ட் சைடு வந்து அப்படியே கை கால் வீந்து போச்சு. சரி, இதுக்கெல்லாம் வந்து தீர்வு அக்குபஞ்சர்ல இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா கூப்பிடுங்க, நம்ம டீட்டெயிலா பேசலாம். தேங்க்யூ. ஸோ அதான் அவருக்கு மறுபடியும் ரைட்லேயும் வந்துட போதும்னு பயப்படுறாங்க சார். இல்லை, அவர் பயப்படுற மாதிரி தான் தெளிவாக கேட்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஃபோனை சுற்றிலும் ஒரே சத்தம், எப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறது? சீரியஸ்னஸோடு இருந்தால் தான் அது நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா மற்ற காலர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம அந்த எனர்ஜி, அந்த கேல் பிளாடர் பற்றி சொல்கிறது, வுட்டு வந்து அதிகப்படியான வுட்டு, ஜாஸ்தி எக்ஸசிவ்னஸ் ஆஃப் வுட்டு போகும்போது நெருப்பு, அது அடுத்தது நெருப்பு தான், வுட்லேருந்து நெருப்பு தான். அப்போ நெருப்பு வந்து அதிகமாக எரிய ஆரம்பிக்கும். நெருப்பு அதிகமாக இருந்து என்ன ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் ஸ்வெட்டிங் வரும். ஸோ அப்போ நெருப்பு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னா ஆகாயம் தான். அப்போ அந்த அம்மாவுக்கு பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது, பித்தப்பை கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட்டு தான் வியர்வை, அதனுடைய ரிசல்ட்டு தான் முழங்கால் வலி. அதனால தான் நான் எந்த போர்ஷனில் வலிக்குதுன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா காலர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிவர், கேல் பிளாடர் தான் அதிகமாக அட்ரஸ் பண்ணுறீங்க டாக்டர். ஸோ ஏன் அவங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக அந்த ஒரு ஆர்கன் மட்டும் குறிப்பிட்ட அந்த கேள்விகள் எப்படி வருது? தலைவலி எப்படின்னா, தலைவலிக்கு பிரதானமான காரணமாக இருப்பது வந்து பித்தப்பையும் கல்லீரல் தான். அதனால அது ரிலேட்டிவான கேள்வி வர்றதுனால நமக்கு அதே ஆர்கனே. ஆமா, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல டாக்டர். ஏன்னா அந்த மாதிரி நீங்க ஏன் அந்த எனர்ஜி மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு தான். இன்னொரு ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அகல்யா. உங்க கேள்வி நீங்க பதிவு பண்ணலாமா டாக்டர் கிட்ட? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க அகல்யா, உங்க கேள்வியை கேட்கலாம், சொல்லுங்க. எனக்கு தலைவலி அடிக்கடி வந்துட்டு இருக்கு, கழுத்தை வலிக்குது. சரிங்கம்மா. சொல்லுங்க, தலைவலி மற்றும் கழுத்து வலி வேறமா? இல்ல லைன்ல இல்லைங்க டாக்டர். லைன்ல இல்லையா? சரி, ஓகே. இவங்களுடைய தலைவலியில் பொதுவாகவே இந்த கழுத்து வலிக்கு பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பித்தப்பை தான் முக்கியமான காரணம். இந்த அம்மாவுக்கு சிறுகுடல் சக்தி ஓட்டமும் பித்தப்பையருடைய சக்தி ஓட்டமும் பிரச்சனையில் இருக்குது. சிறுகுடல் அப்படிங்கிறது என்ன? மைனர் ஃபயர். அக்குபஞ்சரில் வந்து ஃபயர்ன்ற எலிமெண்ட்டில் மைனர் ஃபயர் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்போ ஃபயர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பித்தப்பையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. பித்தப்பைன்றது எது? ஸ்கை, வுட்டு. அப்போ அதனுடைய பாதிப்பு தான் கழுத்து வலியும் இந்த அம்மாவுடைய தலைவலியும். இப்போ அறிகுறி நம்ம கேட்டிருந்தா சூட்டபிளாக இருந்திருக்கும். இது இப்படித்தான் இருக்க முடியுன்றது பொதுவான கருத்து. கிராஃபில் போகும்போது அது மிகவும் எந்த உறுப்புல அதிகமான சக்தி இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சு சிகிச்சை பண்ணிடலாம்.
ஸோ இப்போ உடல் வலி பற்றி பேசலாம் டாக்டர். இப்போ ஜென்ரலாகவே ஒரு பாடி பெயின் இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப 30 வயசில் இருக்கவங்க கூட இந்த பாடி பெயின் இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் எந்த எனர்ஜி அதிகமாகவோ இல்லை கம்மியாக இருந்தால் பாடி பெயினாக வரும் டாக்டர் நமக்கு? அதாவது உடலை பொறுத்த வரைக்கும் உடலை வந்து ஓவராலாக பார்க்கும்போது மசில்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அங்கே தான் வலி வரும். கண்டிப்பாக. இப்போ இந்த வலிக்கு எல்லாமே அடிப்படையான காரணம் ஒரு பிரான்ச்சில் இந்த பக்கம் யோசனை பண்ணி மருத்துவத்தில் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய நியூரான்ஸு, நர்வ்ஸு, நரம்பு முடிச்சுக்கள் அப்படின்னு போவோம். அது வேறு மாதிரி ஃபிசியாலஜி. ஆனால் அக்யூபஞ்சர் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி வரும் பொழுது மசில்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு செல்லையுமே பராமரிக்கக்கூடிய உறுப்பு சாஃப்ட் டிஷ்யூட உறுப்பு ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக். இதை குறித்து மேலும் பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் ஈரோட்ல இருந்து சக்திவேல் பேசுறேங்க. சக்திவேல் சார், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் சார் உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார், அப்பதான் உங்க கேள்வி கிளியரா கேட்கும். சார் நெஞ்சு எரிச்சல் இருக்குங்க, இந்த 5-6 மாசமாவேங்க. அப்புறம் கீழே வலி ஒரு சைடா வந்து ஒரு கலைக்கு மேல வலிக்குங்க, கீழே வலிக்குங்க. அப்புறம் மோஷன் வந்து ஓரளவுக்கு போகுது, ஆனா கிளியரா படுறது இல்லைங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு காரமெல்லாம் சாப்பிட்டு இன்னும் அடிவயிறு வந்து வலிச்சு மோஷன் வருதுங்க. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலும் ஏப்பமும் காத்து வந்துட்டே இருக்குங்க. சார் என்ன உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ இதுவும் கல்லீரல் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு வந்து கல்லீரல் லிவரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த லிவரில் பிரச்சனை மட்டும் இல்லாமல் லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல்லையும் சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்ந்து தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருக்கு. தெளிவாக புரியுது. இது அக்குபஞ்சர்ல இயற்கையான முறையில் குணப்படுத்த முடியும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு முறை காலையில் வாங்க, சாயந்தரம் உங்களை அனுப்பிடுறேன். அப்போ நம்ம ஈஸியாக வந்து கிராஃபில் டயக்னோஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் சிகிச்சை கொடுக்கலாம். சரியா? ஒரு 10 நாட்கள் 21 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுக்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம். எது ப்ரிஃபரபிளோ அது நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நன்றி. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அக்யூபஞ்சர் மூலமா. ஸோ நம்ம இந்த மசில்ஸ்லாம் பற்றி, உடல் வலி பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம உடலில் வந்து அந்த மசில்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மசில்ஸ் பூரா செல்கள் அப்படிங்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் பூராமே அக்யூபஞ்சர் படி பார்த்தீங்கன்னா வயிறு மற்றும் மண்ணீரலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ 5 எலிமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து ஒரு உருவம் இல்லாமல் சொல்லிடுறோம். அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா 5 புலன்களை சொல்லலாம்: கண், காது, மூக்கு, செவி அப்படின்னு. அப்போ இந்த வயிறு மண்ணீரலுக்கு, அதாவது கல்லீரலுக்கு உண்டான, பித்தப்பைக்கு உண்டான உறுப்பு எது? கண்கள். நுரையீரலுக்கு உண்டான உறுப்புகள் எது? மூக்கு. கிட்னி, யூரினரி பிளாடருக்கு உண்டான உறுப்பு எது? காது. அப்போ மண்ணீரல் வயிற்றுக்கு உண்டான உறுப்பு எது? லிப்ஸ். அப்போ நம்ம முகத்திலேயே வந்து அதிகப்படியான சென்சிட்டிவிட்டியான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் தான். அதுதான் அதிகமான உணர்ச்சியை வச்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ மண்ணீரல் என்பது உடல் இருக்கக்கூடிய சாஃப்ட் மசிலை பூரா கண்ட்ரோலில் வச்சிருக்குன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் அதை வச்சிருக்கும்ல. கண்டிப்பாக. செல்ஸில் வந்து உணர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனுடைய பாதிப்பாக இருக்க முடியும்? மண்ணீரலுடைய சக்தி விட்டோம்னா பாதிப்பாக இருக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க, பாதங்களில் வந்து உணர்ச்சி கம்மியாக இருக்குது சர்க்கரை பேஷண்ட்டுக்கு. இப்போ அந்த உணர்ச்சி கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மண்ணீரலில் வந்து டியூன் பண்ணணும். உணர்ச்சிகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு மண்ணீரல் வரும். அப்போ நம்ம உடம்புல வந்து வலிக்குது அப்படின்னா வலியினுடைய அடிப்படையான உறுப்பு எது அப்படின்னா மண்ணீரல் வயிறு தான். அப்போ மண்ணீரல் வயிறு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் உடம்புல வலி இருக்காது. அப்போ நம்ம அதை வந்து டியூன் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக படிப்படியான விஷயங்கள் மாறிட்டு வரும். அப்போ இந்த வலி என்பது முழுமையாக தீர்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம் டாக்டர். ஹலோ ஹலோ. ஹலோ, என் பேர் மோகனசுந்தரி.
சொல்லுங்க மேம். மோகனசுந்தரி சொல்லுங்க. எனக்கு பேக் பெயின் பயங்கரமா, இடுப்பு வலி, இடுப்பு வலி ஜாஸ்தியா இருந்தது. ஏற்கனவே கை கால் தான் மறுத்துருக்கு. கால் நைட்ல தூங்குனா அதுக்கு என்ன பண்றதுங்க வைத்தியம் டாக்டர்? இடுப்பு வலியா? ஆமா டாக்டர். சரி சரி, உங்களுக்கு வந்து சிறுநீர் பையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிறுநீர் பையினா யூரினரி பிளாடர் வந்து பலவீனமா இருந்தால், யூரின் அடிக்கடி போறது, அர்ஜென்ட்டா போறது, இது கம்ப்ளைண்ட் இருக்கு உங்களுக்கு? இருக்கா? இருக்கு டாக்டர். ஆனா அவ்வளவு அடிக்கடிக்கு போவாது டாக்டர். இல்ல இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன் முழுசா வாங்க. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன், மோஷன் சரியில்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இடுப்பு வலிக்கு. மோஷன் சரியில்லாமல் இருக்கிறது. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? அப்போ மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு வலி இருக்க வாய்ப்பு இருக்கு. தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு வலிக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்றுல எது முக்கியமான காரணமாக இருந்தாலும் அது தீர்த்துட்டா சரியா போயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால அக்யூபஞ்சர் மூலமாக இதில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டிபேஷன் தான் மெயின் ரீசன் சொல்ல முடியாது. அதாவது மோஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஒரு நாளைக்கு 3-4 டைம்ஸ் மோஷன் போகிறது, மோஷன் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் கூட அக்யூபஞ்சரில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி இடுப்பு வலிக்கு காரணமாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இடுப்பு வலி அப்படிங்கிறதுக்கும் மோஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே மாதிரி தூக்கம் இல்லாமைக்கும் லிவரில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கும் இடுப்பு வலிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதே மாதிரி சிறுநீர் பைக்கும் இடுப்பு வலிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிடிபடாது. ஏன்னா ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ 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 மேடம், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் முத்துசாமிங்க. சொல்லுங்க சார். முத்துசாமி சார், உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. என் மனைவி கனகாம்பாளுக்கு வயசு 54 ஆகுதுங்க. சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த தலைவலிங்கிறது போகிறதே இல்லை. நாங்களும் பார்க்காத இடம் இல்லைங்க, எத்தனையோ இடத்துல பார்த்துட்டோம். தலைவலி, இந்த உடம்பு வலி நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்குது. நவீன் பாலாஜி மேல கொண்டு நாட்டு மருந்து, இங்கிலீஷ் மருந்து, ஸ்கேனு, எக்ஸ்ரேன்னு எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுங்க. ஆனா அதுல எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. எதை எடுத்தாலும் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க. ஆனா சாப்பாடை கூட எதையுமே சாப்பிடறதுக்கு வந்து பிடிக்கிறது இல்லைங்களா? எதை செஞ்சாலும் சரி எனக்கு நல்லா இருக்குதுங்க, ஆனா அவங்களுக்கு நல்லா இல்லைங்கிறாங்க. சாப்பாடு வந்து இப்ப எனக்கு எல்லாம் எதை செஞ்சாலும் எனக்கு நல்லா ருசியா இருக்கு, எனக்கு சாப்பிட முடியுதுங்க. சரி, அவங்கனால வந்து எதையுமே என்னால சாப்பிட முடியல அப்படிங்கிறாங்க. சரி, லைனை கட் பண்ணிடாதீங்க. இந்த தலைவலி வந்து ஆனா 15 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுங்க. தலைவலி, இந்த உடம்பு வலி, சத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க முதல்லங்க. லைனை கட் பண்ணிடாதீங்க, லைன்ல இருங்க. நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதாவது அவங்க மனைவிக்கு தலைவலின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப தூக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தூக்கம் சரியா வர்றது இல்லைங்க. தூக்கம் சரியா வராது. அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு குழப்பிட்டே இருப்பாங்க, சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஹலோ, இல்ல லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன் டாக்டர். லைன்ல இருக்குன்னு சொன்னா லைன்ல இல்லாம போயிட்டாங்க. கேட்கணும், அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள் வெளியில வரும். அப்போ இந்த தூக்கத்துக்கு உண்டான பிரச்சனையும் அந்த அம்மாவுக்கு இருக்கு, கோபம் நிறைய வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன் இருக்கு. இதை வந்து நீங்கள் அக்குபஞ்சரில் பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 21 days நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை எடுத்துக்கிறதா முடிவு பண்ணுங்க. அவ்வளோதான், போது. வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் திரும்பி போகும்போது அந்த அம்மா எப்படி போகிறாங்கன்றதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. தலைவலி நிரந்தரமாக குணப்படுத்தப்படும். நான் சொல்றது வந்து 15 வருஷங்கள்ல 25 வருஷங்கள் தலைவலியாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன். அது வந்து ஏன்னா ரூட் காசை நீங்கள் செக் பிடிக்கிற வரைக்குமே உங்களால் அது க்யூர் பண்ண முடியாது. ரூட் காஸ் என்னன்றது தெளிவாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் நம்ம கோவையில் அக்யூகிராஃப்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்ச உடனே அதுவே பாயிண்ட்ஸும் கொடுத்துரும். அந்த பாயிண்ட்ஸை வந்து சில தெரப்பிகளோடு மிக்ஸ் பண்ணி
21 நாட்கள் சிகிச்சை தரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் செய்யப்படும். அதனால் நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை எடுங்க. ஸோ இந்த உடல் வலியாக இருக்கட்டும் இல்லை தலைவலியாக இருக்கட்டும், ஸோ அது அக்யூபஞ்சர் மூலயமா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய மையத்தில் வந்து ஒரு 21 நாள் தங்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். ஆமாம், பெட்ரு, நல்லா இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இது நம்ம சிகிச்சை வந்து மாத்திரை மருந்துகளை அடிப்படையாக வச்சு சிகிச்சை இல்லை. இப்போ நீங்கள் வரீங்க, உங்களை பரிசோதனை பண்ணுறோம், நோயை கண்டுபிடிக்கிறோம், உடனே இந்த நோய்க்கான காரணமும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மெடிசன் கொடுக்குறோம். மெடிசன் கொடுத்து நீங்கள் 3 மாதம் மெடிசன் சாப்பிடணும், 6 மாதம் மெடிசன் சாப்பிடணும், அல்லது 15 days மெடிசன் சாப்பிடணும், அப்படி கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் இமீடியட்டாக போயிடலாம். நம்ம சிகிச்சை முறை என்பது டைரக்டாக அக்குபஞ்சரோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இட வேண்டிய அக்குபஞ்சர் ஊசிகளை இட்டுத்தான் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்போ என்னன்னா, அக்குபஞ்சர் புள்ளிகளை யூஸ் பண்ணி குணப்படுத்தும் போது அங்கே உங்களுடைய பிரசன்ஸ் தேவைப்படும். ஓகேங்க டாக்டர். ஸோ நம்மளுடைய தலைவலி மற்றும் உடல் வலிக்கு வந்து அக்யூபஞ்சர் மூலயமா ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இன்னைக்கு நமக்கு நிறைய எனர்ஜி பற்றியில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை எல்லாரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால மேற்கொண்டு ஏதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு தலைவலி பிரச்சனையை பற்றி இப்போ பேசியிருக்கோம். நிறைய பிரச்சனைகள் அக்குபஞ்சரில் குணப்படுத்த முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே டாக்டர் சொல்லலன்னு நினைக்க வேண்டாம். எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் அக்குபஞ்சர் முறையில் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு நாம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பாசிட்டிவ் சைடு உணர்வீங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த ப்ரோக்ராமை டியூஸ்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நிறைய அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். டாக்டர் எல்லாரும்